ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஒரு சின்ன ஸ்டோரி. எப்படின்னா, நான் வேலை கற்றுக்கிற டைமில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்றைக்கி ஹெச்ஓடியாக இருக்கிற வரையுமே எப்படி இருக்குன்னா, இன்றைக்கும் எனக்கு என்னவோ அசிஸ்டண்ட் மாதிரியே இருக்குது. வேலை கற்றுக்கிற மாதிரியே இருக்குது. எப்படின்னா, நான் வேலை கற்றுக்கிற டைமில் என்ன பண்ணுவேன்னா, அந்த செஃப்பு அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டு கவர்றதுக்கு அவங்களுடைய வேலையும் சேர்த்து பார்த்து அவங்கள வந்து கூல் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ போட்டு கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்துட்டு ஒரு வேலை ஏன் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்டாலே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நெக்ஸ்ட் மந்த்து சேலரி வாங்கிட்டு பேக்கப் ஆகிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது தானே. ஒரு கம்பெனி வளர்ந்தால் அவங்களும் வளரலாம், நிர்வாகம் வளர வளர அவங்களும் வளரணும், நம்மளோட க்ரோத் லெவல் வேறு லெவலில் போயிட்டே இருக்கணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். என்றைக்குமே வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு நிர்வாகம் வளருதுன்னா அது கூட நம்மளும் வளர்ந்துக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்துட்டு ரெண்டும் சரிசமமாக வரணும். ஆனால் இப்போ உள்ள பசங்க அப்படி கிடையாதுங்க. எல்லாம் 1 இயரு 6 மந்த்து 3 மந்த்லேயே வந்துட்டு பெரிய செஃப் ஆகிடுறாங்க. படித்ததை வச்சு ஒரு ப்ராக்டிக்கல் பண்ண முடியாது. அனுபவம் தான் சிறந்த ஆசிரியர். எதெல்லாம் நமக்கு அனுபவம் கற்றுக் கொடுக்குதோ அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்து என்ன தான் உயர்ந்த இடத்துலேருந்து வந்தாலும் கீழே படணும், கீழே அடிபடணும். அடிபட்டால் மட்டும்தான் மேலே வர முடியும். இது என்னுடைய சின்ன கருத்து. ஏற்றுக்கிட்டால் ஏற்றுங்க, ஏற்றுக்கலான்னா கூட ஒன்றும் இல்லை. ஓகே.